டேய் கௌதம், என்ன ரொம்ப பரபரப்பா இருக்க? என்ன விஷயம்? கொஞ்சம் எங்க பாரு. இது ஏதோ ஒரு பேங்க் ஆப். இது எதுக்கு என்கிட்ட காமிக்கிற? நேத்து ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்கல்ல, அவங்க கிட்ட 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன். 20 லட்சமா? எதுக்குடா கொடுத்த? அந்த பணத்தை அவங்க அப்படியே டபுள் ஆக்கி தரேன்னு சொன்னாங்க. அதனால தான் கொடுத்தேன். டேய், எந்த காலத்துல போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீ? நீ படிச்சவன் தானே? அவன் பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டானா என்ன பண்ணுவ? ஏமா இப்படி நெகட்டிவாவே யோசிக்கிற? அதெல்லாம் நான் விசாரிச்சு தான் பணத்தை கொடுத்துருக்கேன். ஒருவேளை ஏமாத்தினாலும் வெறும் 20 லட்சம் தானே. என்னவோ பண்ணி தொலை. ஆனா புதுசா எதுவும் பிரச்சனை கொண்டு வந்துடாத. மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. இன்னும் 5 மினிட்ஸ்ல கிரெடிட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. பாத்தியா, வந்துருச்சு. இங்க பாரு, என் அக்கவுண்ட்ல 40 lakhs கிடைச்சிருக்கு. ஆமாண்டா. டேய் சூப்பர்டா, சூப்பர் சூப்பர். கைய கொடு, கைய கொடு. இது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். எப்படி? அட்ரஸ் எல்லாம் பாத்துட்டீங்கல்ல, நீங்க கிளம்புங்க. ஓகே, நான் பின்னாடி பைக்ல வரேன். சரி, ஓகே. சரிங்களா? அண்ணா பார்த்து கொண்டு போங்க. நான் பாத்துக்கிறேன் தம்பி. அம்மா, நான் கிளம்புறேம்மா. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. சரிம்மா. சூர்யா, நானும் உங்க கூட வரட்டுமா? எதுக்கு மகா? டெலிவரி தானே, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. என்னங்க, என்னாச்சு? ஹலோ. டேய், என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி ஃபோன் பண்ணி லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. நான் அன்னைக்கு ஒரே பாட்டுல ஓஹோன்னு வந்துவேன்னு சொன்னேன்ல, அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. டேய், நீ சொன்னாலும் சொல்லேனாலும் நான் கண்டிப்பா வரதாண்டா போறேன். அட ஓகே ப்ரோ, அதுக்காக தானே இப்போ ஏதோ ஆர்டர் டெலிவரி எடுத்துட்டு போய் கொடுக்க போயிட்டு இருக்க. சரி, ஆர்டருக்கான பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்தியா? அதெல்லாம் நீயும் அண்ணியாரா சேர்ந்து செக் பண்ணி பார்த்துருப்ப. ஆனா அந்த வண்டியில பிரேக் பிடிக்குதான்னு செக் பண்ணி பாத்தியா? என்ன ப்ரோ, புரியல? அந்த வண்டியோட பிரேக்கை யாழ வச்சு பிடிக்கிட்டேன். இனிமே உன்னோட திங்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டா டெலிவரி ஆகும்? டேய், அப்பா